ஏடிஹீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எஸ்இஓ உங்கள் பிஸ்னஸ்க்கு இதுக்கப்புறம் க்ரோத் கொடுக்குமா கொடுக்காதா? வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன் ஏடிஹீஸ் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நம்ம சேனல் நேம் டிஜிவலா டெக். சேனலில் எந்த மாதிரி டாபிக் கவர் பண்ணுவோம்னா, பிஸ்னஸ் க்ரோத் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ, ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங், டெக்னாலஜி அப்டேட், இது போல் நியூஸ் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுற கண்டென்ட் நாங்கள் கொடுப்போம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எஸ்இஓ பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெப்சைட் ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக்லிங்ஸ் டைரக்ட் சம்ஷன், பிளாக் சம்ஷன், சோஷியல் புக் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பேப்பிங்ஸை எந்தெந்த வெப்சைட்லாம் கொடுக்க முடியுது தேடி தேடி அவங்க இதேவே ஒர்க்காக லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி போனால் எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்? பேக்லிங்ஸ் வச்சே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இது உண்மையை சொன்னால் டைம் வேஸ்ட். என்னடா அப்போ ஆப்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இருங்க, பேக்லிங்ஸ் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது இப்படி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க தான் நான் சொல்கிறேன். ஈஸி எஸ்இஓ யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி தான் ட்ரெண்டில் இருக்குது. அது என்னென்னா ஜிஇஓ. இந்த வேறு நிறைய பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிஇஓ ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது ஏஐ டூல்ஸ் லைக் சாட்ஜிபிடி, ஜெமினி, கோபைலட், இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்க்கு டவுட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கண்டென்ட் விசிபிளாக இருக்கான்னு ஆப்டிமைஸ் பண்ணுறது. அதில் அவங்க பிஸ்னஸ் வர வைக்கிறோம். சரி, இவன் தியரியாக சொல்கிறான், உங்கள் தாட் புரியுது. இருங்க, உங்களுக்கு லைவாகவே டெமோ கொடுக்கேன். ஓகே ப்ளீஸ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சர்ச் பண்ணுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வருது பாருங்க. இதுதான் ஜிஇஓ. ஏஇஓவி இதெல்லாம் ஜிஇஓன்னு சொல்லுவாங்க, ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த ஜிஇஓ எடுத்தோடனே இப்போ நீங்களே நிறைய அடிச்சு பண்ணுங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட் இதாகும். இதிலே பாருங்கள் 2 வெப்சைட் ரேங்க் ஆகிடும். இது நல்லா வெப்சைட் ரேங்க் ஆகிருக்கு. சர்டிஃபிகேட் இந்த 2 வெப்சைட் பாருங்கள். கோர்ஸா ஒன்று இதாக இருக்குது. கூகுள் அவங்களும் இது காட்டுவாங்க. இவங்க எப்படி இதை பண்ணியிருக்காங்க. இந்தமாரி நம்ம பிஸ்னஸும் இங்கே வர வைக்கணும். பாதுகாத்து கீழே பாருங்கள், ஸ்பான்சர்டு. கூகுள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பான்சருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பே பண்ணி ஆட் ரன் பண்ணுறவங்க அவங்களாம் ஃபஸ்ட் காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ஸ்பான்சர்ட். இவங்களாம் ஸ்பான்சர் பண்ணி கூகுளுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்பான்சர்ட். அப்படி கிடந்து பாருங்கள். இந்த இப்போ அடுத்து கூகுள், இது அடுத்து உடுமி வெப்சைட், கோர்ஸெல்லாம் இவங்கள யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட். கூகுள் ஃபஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டும் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் அது ஃபஸ்ட்டு ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் மேப்பு, இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம ரேங்க் பண்ண வெப்சைட் அதுக்கப்புறம் தான் வருது. நிறைய விஷயத்த பாருங்க. நிறைய இதில் யூடியூப் வீடியோ கட்டுவாங்க. யூடியூப் வீடியோஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். ஆனால் இவ்வளவு கடந்து தான் நம்ம பண்ண எஸ்இஓ வருது. அதாவது ஃபஸ்ட்டு பேஜுக்காண்டி பண்ண எஸ்இஓ நம்ம பண்ணியும் அது லாஸ்ட்டுக்கு தான் நிற்கி. அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னது டார்கெட் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இவ தான் ஃபஸ்ட்டு என்ன போட்டுருக்கு. கிரேட் லேர்னிங். இவங்களாம் இந்த கூகுள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறவங்க. இவங்களே இப்போது இது கடைசியில் வருது. இதனால் இப்போ மேலே பாருங்கள், ஏஐஓ உள்ள இவங்க வெப்சைட் இதில் தான் நம்ம ரேங்க் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஜிஇஓ. இந்த வெப்சைட் எப்படி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு இதை பேக்கிங் அனலைஸ் பண்ணுங்கள். இதுமாதிரி நம்ம நீச்சலுக்கு தகுந்தமே சர்ச் பண்ணுங்கள். யார் இது ரேங்க் காட்டுதோ அதை எப்படி அவங்க பேக்கிங்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பேக்கிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எப்படி பண்ணணும்? சிம்பிள் ப்ராசஸ். டார்கெட் ஆடியன்ஸ் ப்ராப்ளமாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க சர்ச் பண்ணுறது என்ன, சொல்யூஷன் அதை நீங்களே கண்டுபிடிங்க. அந்த சொல்யூஷனை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு
அவங்க சொல்யூஷன் கன்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அதை யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுங்க. அது உதாரண ஸ்மால் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணுங்க. அதை பிளாக்காக மாற்றி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாரி டிப்ஸும் உங்கள் கண்டென்ட் தான் உங்கள் பேக் லிங்காக மாறும். இது உங்கள் வெப்சைட்டையும் ரீச் ஆக்கும். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸோட ட்ரஸ்ட்டையும் பில்ட் பண்ணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் எஸ்இஓலயே ஸ்டக் ஆகியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். அப்படியே க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரைட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதுதான் ரைட் டைம். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எவ்வளவோ ஏஐலாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுங்க. ஓகே டெக்கீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.